ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Sun Jaisurya யூடியூப் சேனல். நம்மளுடைய யூடியூப் ட்ரிக்ஸ் வீடியோ சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோவில் யூடியூப் சேனல் எப்படி தொடங்கணும், அதுக்கு அடிப்படையாக இருக்கிற ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி தொடங்கணும், இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்தோம். ரெண்டாவது வீடியோவில் ஒரு புது வீடியோவை நம்ம சேனலில் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மூணாவது வீடியோவில் நம்ம யூடியூப் வீடியோவுக்கு டைட்டில் எப்படி வைக்கணுன்றதையும், நம்ம வீடியோவை சர்ச் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 5 இடத்துல வர வைக்கிறதுக்கான சீக்ரெட் என்னன்றதையும் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்கள் யூடியூப் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன டீட்டெயிலாம் கொடுக்கணும், ஒரு பர்ஃபெக்டான டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்றது உங்கள் வீடியோட ஒரு அட்ரஸ் கார்டு மாதிரி. அதில் நீங்கள் எவ்வளோ விவரங்களை அதிகமாக கொடுக்குறீங்களோ அவ்வளவு அந்த வீடியோவை பார்க்குறவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணுன்றத பார்க்கலாம். இப்போது டிஸ்கிரிப்ஷனோட ஃபஸ்ட்டு வர வேண்டியது உங்கள் வீடியோ பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன். நீங்கள் ஏற்கனவே டைட்டில்னு வச்சுருக்கிறீங்களே, அந்த டைட்டிலில் இருக்கிற விஷயங்களே கூட இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இல்லை ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கூட எழுதலாம். நான் இந்த வீடியோவில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்லேயோ இல்லை தமிழ்லையோ நீங்கள் எழுதலாம். அதிகமாக இங்கிலீஷில் எழுதுங்க. ஸோ வேறு லாங்குவேஜில் இருக்கிறவங்களுக்கு கூட அது புரிய வரும். அடுத்ததாக நீங்கள் எழுத வேண்டியது உங்களோட சேனலை பற்றிய ஒரு இன்ட்ரடக்ஷன். நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்கள் சேனலில் பதிவிடுறீங்க, உங்களுடைய இன்டென்ஷன் என்ன, அந்த சேனலில் நீங்கள் எதுக்காக தொடங்குனீங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை 2 இல்லை 3 லைனில் நீங்கள் அதில் எழுதலாம். மூணாவதாக நீங்கள் உங்கள் சேனலுக்காக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை அதில் கொடுக்கணும். சப்போஸ் உங்கள் சேனலில் என்னென்ன ப்ளேலிஸ்ட் இருக்குதுன்னு பார்க்க விரும்புகிறவங்க அந்த லிங்க்லேருந்து டைரெக்டாக போயிடலாம். சில பேருக்கு ப்ளேலிஸ்ட் தேட தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த ப்ளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது ரீச் ஆகிறதுக்காக. சில வீடியோக்களை நீங்கள் சீரீஸ் ஆஃப் வீடியோஸாக போடுவீங்க. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த வீடியோவோட டீட்டெயிலை கொடுத்துருவீங்க. ஆனால் அது ரெண்டாவது பார்ட்டில் நீங்கள் முதல் பார்ட்டை பார்க்க விரும்புகிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் அதோட லிங்க்கை கூட நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். அப்போ தான் அது கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு அந்த வியூவர்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் சேனலில் நீங்கள் போட்டிருக்கிற சூப்பரான வீடியோஸ், மக்களை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய எந்தெந்த வீடியோஸ்லாம் இருக்கோ அந்த லிங்க்கெல்லாம் கூட நீங்கள் காப்பி பண்ணி இதில் போடலாம். அடுத்ததாக நீங்கள் போட வேண்டியது ஹேஷ்டேக்னு சொல்கிறது. ஹேஷ்டேக்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கீபோர்டில் மேலே ஹேஷ் சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதை போட்டுட்டு நம்ம வீடியோவோட குறிப்புகளை அதுக்கு ஃபாலோ பண்ணி நம்ம எழுதணும். நம்ம டைட்டிலில் இருக்கிற அதே விஷயங்களை கூட டைப் பண்ணலாம். அடிஷ்னலாக வேறு எதெல்லாம் ரிலேட்டடாக நம்ம வீடியோ போடுறதுக்கான ரிலேட்டடான வார்த்தைகள் இருக்கோ அத்தனையும் டைப் பண்ணலாம். ஆனால் ஹேஷ்டேக்கில் ஸ்பேஸ் விட்டுட்டு டைப் பண்ணக்கூடாது. அதில் கவனமாக இருங்க, அதை கன்சிடர் பண்ணாது. ஒரு ஹேஷ்டேக் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொரு ஹேஷ் சிம்பிள் போட்டு நீங்கள் லெட்டர்ஸ் டைப் பண்ணணும். நீங்கள் கொடுக்குற டைட்டிலில் கேப் விடவே கூடாது. ஹேஷ்டேக் உங்கள் வீடியோட கீழே தனியாக ஸ்பெசிஃபிக்காக காமிக்கும். ஹேஷ்டேக்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அது ஒரு குரூப் மாதிரி சேர்ந்துக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட டைட்டிலுக்கு கீழே ஒரு குரூப் மாதிரி அதே மாதிரி போட்டிருக்கிற எத்தனை வீடியோ போட்டிருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒரே குரூப்பில் காமிக்கும். ஸோ இப்போ உங்களை மாதிரியே நிறைய பேர் அதே சப்ஜெக்டில் வீடியோ போட்டிருக்கலாம். ஸோ அந்த குரூப்பில் உங்களோட வீடியோவையும் அது கொண்டு போய் சேர்த்துரும். இப்போ பீப்புள் பார்க்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட டைட்டில் போட்டு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்கிற அத்தனை வீடியோவையும் அது அவங்களுக்கு ரிசல்ட்டாக காமிக்கும். அப்படி காமிக்கும் பொழுது நீங்களும் அதே ஹேஷ்டேக்கில் உங்கள் வீடியோவை சேர்த்துருந்தீங்கன்னா உங்களோட வீடியோவையும் அதே டிஸ்பிளேயில் காமிக்கும். அது கடைசியாக டிஸ்கிரிப்ஷனோட டெம்ப்ளேட்டில் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது நம்மளோட கான்டாக்ட் இமெயில் அட்ரஸ். இப்போது நம்ம வீடியோவில் முக்கியமான தகவல் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம், அதை பற்றிய டவுட்ஸ் யாருக்காவது இருக்குது வியூவர்ஸுக்கு அப்படின்னா அவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கமெண்ட்ஸ் மட்டுமே நம்ம சேனலில் வைக்கக்கூடாது. அதனால் நம்ம இமெயில் அட்ரஸ் அஃபிஷியல் இமெயில் அட்ரஸாக கொடுங்க. அதே மாதிரி நம்ம வெப்சைட் ஏதாவது வச்சுருந்தீங்கனாலோ இல்லை ஃபேஸ்புக் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி என்னென்ன வெப்சைட்டில் ரிலேட்டடாக என்னென்ன லிங்க் வச்சுருக்கீங்களோ அத்தனையும் அதில் பேஸ்ட் பண்ணலாம். இன்னும் உங்களால் எவ்வளவு டீட்டெயில்ஸு உங்கள் சேனலை பற்றியும் அந்த வீடியோவை பற்றியும் கொடுக்க முடியுமோ அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதனால தான் யூடியூப் 5000 லெட்டர் வரலையும் நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில். ஒரு சாம்பிளுக்கு நம்ம Sun Jaisurya யூடியூப் சேனலோட ஒரு வீடியோவை எடுத்து பார்க்கலாம். அதோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு பாருங்கள், லேர்ன் 13 times மல்டிப்ளிகேஷன் டேபிள் ட்ரிக் அப்படின்னு வீடியோவோட டைட்டிலை ப்ரீஃபாக கொடுத்துருக்குறோம். அதில் என்ன சொல்லியிருக்கிறோம் வீடியோலன்றதை ஒரு 3 லைனில் நம்ம சொல்லியிருக்கிறோம்.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெல்கம் டு அவர் ஷைனிங் சன் ஜெயசூர்யா யூடியூப் சேனல். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு நம்ம வெல்கம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் யூ கேன் கெட் மோர் யூஸ்ஃபுல் எஜுகேஷ்னல் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். நம்ம சேனலில் நம்ம என்னென்ன டீட்டெயிலாம் சொல்லியிருக்கோம், எதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்குன்றது காமிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து இந்த டேபிள் சீரீஸில் வேறு என்னென்ன வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம், அதோட லிங்க் என்னன்றதெல்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். லிங்க் டு டேபிள் 9, 8, 7, 6ன்னு ஃபஸ்ட்டுலேருந்து என்னென்னலாமே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம சேனலில் அதர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் என்னென்ன போட்டிருக்கோமோ அத்தனையும் அதில் கொடுத்துருக்குறோம். எல்லாம் நீங்கள் டைட்டில் கொடுத்துட்டு லிங்க் கொடுத்தாலே போதுங்க. ஸோ விருப்பப்படுற வியூவர்ஸு அந்த லிங்கில் போய் அதர் வீடியோஸ் பார்த்துக்க முடியும். அதனால் இந்த வீடியோ லிங்க்ஸ்க்கு கீழே நம்மளுடைய கான்டாக்ட் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்குறோம். அதுக்கு கீழே நம்மளோட சோஷியல் மீடியா கான்டாக்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். டிஸ்கிரிப்ஷனோட கடைசியில் நம்ம ஹேஷ்டேக் கொடுத்துருக்குறோம். ஹேஷ்டேக்கில் நம்ம சேனலோட பேரை கூட கொடுக்கலாம். அதோட சின்ன சின்ன டைட்டில்ஸு, ஹிண்ட்ஸு இதெல்லாம் ஹேஷ்டேக்கில் கொடுக்கணும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஹேஷ்டேக் போட்ட பிறகு அதுக்கு அடுத்தது நாம் கேப் விடாமல் டைப் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஒரு ஹேஷ்டேக்கும் இன்னொரு ஹேஷ்டேக் இடையில ஸ்பேஸ் விட்டுருக்குறோம். இந்த மாதிரி செட்டப்பில் தான் நீங்கள் டைப் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்மளோட அடுத்த வீடியோவில் ஒரு வீடியோவுக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு 3 இல்லை 4 டைட்டில் வைக்கலாம். அதையும் தாண்டி 7, 8 டைட்டில் எப்படி வைக்கலான்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.